5000 வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் தன் கையால வழிபட்ட ஒரு கிருஷ்ண சிலை கேரளால இருக்கு அப்படின்னு சொன்னா எத்தனை பேரால நம்ப முடியும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அப்படி அந்த கோவிலோட பேர் என்ன, அது எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவிலோட பேர் தான் குருவாயூர் கோவில். இது கேரளால இருக்கு. இந்த குருவாயூர் கோவில்ல இருக்கிற கிருஷ்ணர் சிலை தான் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் தன் கையால வழிபட்ட ஒரு சிலை. இந்த கோவிலோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2 வரலாறு இருக்கு. ஒண்ணு புராதன வரலாறு, இன்னொன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் குடுக்குற ஒரு அறிக்கை. மகாபாரத போர் முடிஞ்சதுக்கப்புறம் துவாரகா நகரம் தண்ணிக்குள்ள முழுக போகுது அப்படிங்கிறத கிருஷ்ணர் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறாரு. அதனால அவர் வழிபட்ட அந்த கிருஷ்ணர் சிலையை பத்திரமான இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்களுக்கெல்லாம் குருவான பிரகஸ்பதி கிட்டையும் வாயு பகவான் கிட்டையும் ஒரு கட்டளையை விடுறாரு. இந்த சிலையை பூலோகத்துல ஒரு பத்திரமான இடத்துல நீங்க வைக்கணும், அதுக்கான இடத்த போய் தேடுங்க அப்படின்னு அவங்கள அனுப்பி வைக்கிறார். அவங்களும் பூலோகத்துல எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. கடைசியா அவங்க கண்டுபிடிச்ச இடம் தான் கேரளாவில் இருக்கிற ஒரு அழகான மலைப்பகுதி. அந்த இடத்துல இந்த கிருஷ்ணர் சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்றாங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு குருவாயூர் அப்படின்னு வரலாற்றில் ஒரு பேர் இருக்கு. அது காலப்போக்கில் நம்ம ஆட்கள் குருவாயூர்னு மாத்திட்டாங்க. இந்த கதை தான் புராதன கதையா மக்களால, அதுவும் நிறைய பக்தர்களால இப்போ வரைக்கும் நம்பப்படுற ஒரு பிரதானமான கதையா இருக்கு. ஆனா இந்த ஒரு கதை மட்டும் தான் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோவிலுக்கு 5000 வருஷம் பழமையான புராதன வரலாறு இருக்கிறதுக்கான சான்றும் இருக்கு. அதே பல இலக்கியங்கள்ல இந்த கோவில் 14ஆம் நூற்றாண்டிலேயே இந்த உலகத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றும் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த பூமியில மனுஷனுக்கு மட்டும்தான் பிரச்சனை வருமா? இந்த கோவிலுக்கும் பல பிரச்சனைகள் வரும். திப்பு சுல்தானோட போர்க்காலத்துல இந்த கோவில் முழுசா அடிச்சு தரமட்டமாக்கப்பட்டது. அந்த நேரத்துல கோவில்ல இருக்கிற கிருஷ்ண சிலையை பாதுகாக்கணும்னு சொல்லி அப்போ இருந்த பக்தர்கள் எல்லாரும் அந்த கோவில்ல இருக்கிற சிலையை இடம் மாத்தி கேரளால வேற ஒரு இடத்துல வச்சு ரகசியமா வழிபட்டு வந்தாங்க. போர்க்காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் குருவாயூருக்கு அந்த சிலையை எடுத்துட்டு வந்து கோவில மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஒரு பிரச்சனை தானடான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இந்த கோவில்ல அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நடந்திருக்கு. அதனால இந்த கோவில் முழுசு எரிஞ்சு பஸ்மமாயிருக்கு. ஆனா நல்ல வேலையை கிருஷ்ண சிலைக்கு ஒண்ணுமே ஆகுது. அந்த தீ விபத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற அழகான குருவாயூர் கோவில் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வழிபட்டுக்கிட்டு வராங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, புராதன ஆய்வுகளின்படி இந்த கோவில் 5000 வருஷங்கள் பழமையானதுன்னு சொல்றாங்க. அதே வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க 14ஆம் நூற்றாண்டிலேயே இந்த கோவில் இந்த பூமியில இருந்திருக்கு. எது எப்படினாலும் இருக்கட்டுங்க, எனக்கு குருவாயூர் கோவில் ரொம்பவே பிடிக்கும். அங்கே இருக்கிற அந்த அழகான இடங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற குழந்தை கிருஷ்ணராக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நேரில் போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் போவேன். அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போடுவோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த குருவாயூர் கோவில் பிடிக்குமா, இல்லை இந்த கோவிலுக்கு போகணுன்னு ஆசை இருக்குது? அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட்ஸை சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாதிரி கோவிலோட அழகான வரலாற்றுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கருப்பு துணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் கருப்பே துணி.